இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து நாங்கள் செய்கின்ற செயல்களில் வெற்றியை காண நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். நாங்கள் இருக்கவும் இயங்கவும் தேவையான அருளை கொடுக்கின்றேன். இதோ நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறேன். நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்னும் கொடைக்காகவும் இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் விளக்கி கூறுகிறார். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்க வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் என்று ஆண்டவர் விளக்கி கூறுகிறார். யூபிலி ஆண்டிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புவதை வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே எவ்வாறு திருமுழுக்கு யோவான் நீதியை கேட்டதினாலும் உண்மையை சொல்லியதாலும் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனம் ஆடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தன் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். இதோ இதனால் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார். ஆண்டவருக்காக வாழ்ந்த அவர் தனது உயிரை தியாகம் செய்தார். இவர் இயேசுவிற்கு முன்பு வந்து மக்களை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்களும் உம்மை பின்பற்றி உமக்காக வாழ்கின்ற துணிவை எங்களுக்கு தாரும். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை அடைந்து வருத்தத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களின் வருத்தங்களையும் வேதனைகளையும் நீக்கி அவர்களுக்கு நல் வாழ்க்கையை தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.